Ladies and gentlemen, welcome to the truck driver's life. Guys, long hauls, plus open roads and endless miles. Let's gear up and enjoy the journey. முதல் முறையாக நான் லக்சம்பர்க்குள்ளே வந்திருக்கேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்டரில் ரைட்டில் பிரிஞ்சு ப்ரஸ்ஸல்ஸ்னால் அது ப்ரஸ்ஸல்ஸ்ன்றது பெல்ஜியம். ஸோ பெல்ஜியம்குள்ளே போய் டீசல் அடிப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் பெல்ஜியமில் தான் டீசல் ப்ரைஸ் கம்மி, லக்சம்பர்க்லேயும் கம்மின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. பிகின் கண்ட்ரி கொடுக்க சொல்லுது. ஐயோ, இந்த வண்டி மூமெண்ட்டில் இருக்கும்போது பிகின் கண்ட்ரி கொடுக்க முடியாது. அந்த ஆப்ஷனுக்குள்ளே டேக்கோ உள்ளே போகாதுன்னு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணதில்லை. அது ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்கும் வெளியில், அதுக்குள்ளே தான் சுற்றி வரும். அந்த உள்ளே இன்டெப்த்தாக உள்ளே போகிற அளவுக்கு அது உள்ளே போகாது. ஒரு செகண்ட் பிரேக் போடுங்கடா, நான் பிகின் கண்ட்ரி கொடுத்துக்கிறேன். லக்சம்பர்க் நாடு எப்படி இருக்குன்னு இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன். .5 டன்னு டி ஜெர்மனிக்கு போகிறது. ஸ்ட்ரைட்டாக இந்த ட்ராக்கில் போகணுன்னு போட்டிருக்கு. Ettelbruck. இந்த ஊரில் வித்தியாசமாக இருக்குது. 75 ஸ்பீட் லிமிட் இருக்குது. நான் போனதில் இப்போ தான் 75 ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். 70 வரைக்கும் தான் நான் பார்த்துருக்கேன். 70, 50, 60 அந்த மாதிரி இருக்கும். 30
பட் ஆனால் இதில் 70 இருக்கு, 75 இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இல்லை, நைட்டு 9 மணி 10 மணி ஆச்சு. பார்க்கிங்கே ஃப்ரான்ஸில் A31 அந்த ஹைவே நான்சி தாண்டி இந்த பக்கம் வந்தேன். நான் கொண்டு வந்து என்ன பண்ணேன், ரோட்டில் வெளியில் வர்ற இடத்துல ரோட்டில் வந்து ரைட்டில் வண்டி ஏறி போனால் லெஃப்ட்டில் ஏறி போனால் போயிடலாம். அந்த மாதிரி இடத்துல எனக்கு வேறு வழியே தெரில. நிப்பாட்டிட்டு நான் படுத்துட்டா காலைல 4 மணிலேருந்து ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க பரதேசிங்க. ஒரு 4 பேர் ஹார்ன் அடிச்சிருப்பானே. 40 வண்டி 50 வண்டி போயிருக்குண்ணே. அதில் 4 பேர் ஹார்ன் அடிச்சுட்டு போகிறானே. அவன் வண்டி லைட்டாக லெஃப்ட்டில் ஏறி போனால் போயிடலாம், ஆனால் அவன் ஹார்ன் அடிச்சுட்டு போகிறான். அவனை மாதிரி நம்மளும் ஒரு மனுஷன் தானே. நிறைய பேர் சரி ஓகேடா நிப்பாட்டி இருக்கான், இடம் தான் இருக்குது, ஏறி போவோமேன்னு போயிட்டே தான் இருக்கானுங்க நிறைய பேர். ஆனால் அவன் வந்து வேணும்னே அப்படியே ஹார்ன் அடிச்சுட்டு போகிறது. நம்ம என்ன வேணும்னேவா அங்கே நிப்பாட்ட போகிறோம்? நமக்கு டிரைவிங் டைம் இருந்திருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவனும் நம்மளை மாதிரி ஒரு டிரைவர் தான். அவனுக்கும் மனசில் தெரிய வேணாமா, நம்ம சரி டைம் முடிஞ்சிருக்கும் போல் நிப்பாட்டியிருக்கான்ட்டு. ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணி போல் போலீஸ் வந்து எழுப்பி விட்டான். ஒரு வண்டி வந்து என்னை மாதிரி நான் வந்து வெளியே வர்ற இடத்துல நிப்பாட்டியிருந்தேன். ஒரு வண்டி அதுக்கு பின்னாடி இன்னொரு வண்டி கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. அந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட ரோட்டில் நின்றுச்சு. அந்த வண்டியை மட்டும் போலீஸ் டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விட்டு நீங்கள் வண்டி நிப்பாட்டக்கூடாது எடுன்ட்டு போயிட்டான். நான் நினச்சேன் சரி செத்தோண்டா, நம்ம வண்டியை வந்து எடுக்க சொல்லிடுவான்டான்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து பார்க்கிங்க்கு உள்ளார இருந்து வெளியே வர ரோட்டில் நிப்பாட்டியிருக்கனால என்னை கண்டுக்கல, விட்டுட்டு போயிட்டான். என்னை ஒன்றும் சொல்லலை. அவன் வந்து மெயின் ரோட்லேயே நிப்பாட்டி இருந்ததுனால அது வந்து இதாகிட்டு அவன் எடுன்ட்டு போயிட்டான் போலீஸு. ஃபைன் அடிக்காமல் எடுன்னு சொன்னானே, அதுவே பெரிய விஷயந்தான் நமக்கு, என்னை பொறுத்த வரலாம். ஃபைனுக்கு ஃபைனும் ஆச்சு, வைலேஷனுக்கு வைலேஷனும் ஆயிடுச்சான். ஆனால் அந்த போலீஸ்லேயும் அவங்கள வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணவங்கள.
அங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணி அந்த கம்பெனி நீங்கள் கொடுத்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஓ ஓகே ப்ரோ. இப்படி இருக்கோ? அதுக்கப்புறம் அதுலேயும் டவுட் வந்துச்சுன்னா நேரடியாக வருவாங்க. ஓகே, அவர்கிட்ட போய் கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஒர்க் பண்ணாப்லையா அப்படின்ட்டு. அவ்வளோதான் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அதிகபட்சம்னா உங்கள் அட்ரஸ் எங்கே, உங்களோட ஆஃபீஸை பார்க்கலாமான்னு கேட்பானுங்க. அது எப்படி நேரில் வருவாங்க? விசிட்டிங் கார்டு ஏதாவது இருக்கா கொடுப்பானுங்க. அது எப்படி நேரில் வருவாங்கன்ற? அது தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி வச்சிருக்கானுங்க ப்ரோ. ஓ, அதுக்குன்னே ஏஜென்சி வச்சிருக்கானுங்களா? ஆமாம். இப்போ நம்ம லக்சம்பர்க்லேருந்து ஜெர்மனிக்குள்ள உள்ள நுழைய போகிறோம். அடுத்து பார்டர். இங்கே வந்து தான் பார்க்கிங்கே பார்க்குறேன். அதுக்குள்ளே டவர் கனெக்ட் இதாகிடுச்சு. டவர் ஈக்கு மாறிடுச்சு.